பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 51 அதிகாரத்தின் 10 வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இந்த வார்த்தைகளை பாருங்களேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னா என்ன? என்னுடைய இருதயம் அழுக்கா இருக்குது, என்னுடைய இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவியை, ஆவியானவருடைய ஆவியினால, அபிஷேகத்தினால, ஆவியினால நீங்க என்னுடைய இருதயத்தை நீங்க நிரப்புங்க. என் உள்ளத்தை புதுப்பியும், என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவரே, நீங்க ஆவியை கொடுத்து என் உள்ளத்தை நீங்க புதுப்பீங்க என்று தாவீது கேட்கிறது போல இன்றைக்கு நம்மளும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நான் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் பாவத்திலே உருவாகுகிறவர்கள் தான் நாங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்க இருதயத்தை நீங்க கழுவுங்க, எங்களுக்கு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிங்க. ஆண்டவரே, நீங்க விரும்பினா மட்டும்தான் காரியங்கள் நடக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு சுத்தம் நீங்க ஆண்டவரே எங்களுக்கு பார்த்து பார்த்து சுத்தமான இருதயத்தோடு தான் எங்களை படைச்சிங்க. ஆனா நாங்கள் ஆண்டவரே எங்களையும் அறியாமல் செய்த பாவங்கள், ஆண்டவரே நாங்கள் அறிந்தே செய்த பாவங்கள், துணிகரமாக செய்த பாவங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டு காணப்படுகிறது. ஆண்டவரே, எங்களை நீங்க சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். யோசிச்சு பாருங்களேன். சுத்தமான இருதயம் இருக்கும்போது நமக்கு நிலைவரமான ஆவியினால கர்த்தர் நம்மளை நிரப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். ஆவிக்குரிய அனுபவம் வேணும். ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல இருக்கணும். அந்நிய பாஷை வரங்கள் வேணும், கனிகள் வேணும், 9 ஆவிக்குரிய வரங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை கேட்கிறோம். ஆனா நமக்குள்ள சுத்தமான இருதயம் இருக்கா? அந்த சுத்தமான இருதயம் இருந்தாதாங்க ஆவியானவரால நம்மளுடைய உள்ளத்துல அவர் அசைவாட முடியும். நம்மளுக்கு சுத்தமான இருதயம் இல்லைன்னா ஆவியானவரால நம்மளுடைய சரீரத்துல அசைவாட முடியாது. அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போக முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிங்க. ஆண்டவரே, எங்களை நம்பி கொடுத்த இருதயத்தை நாங்க அசுசிப்படுத்திட்டோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் நீங்க சுத்தமான இருதயத்தை கொடுத்து எங்களை சுத்தப்படுத்துங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, நிலைவரமான ஆவினால எங்களுடைய உள்ளத்துல நீங்க புதுப்பித்து அசைபாடுங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்களையும் அறியாமல் ஆண்டவரே நாங்கள் அநேக தவறுகளை செய்கிறது உண்டு. ஆண்டவரே, என்னுடைய பார்வைக்கு நாங்க கரெக்டா தான் செய்யறோம்னு நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனா கிடையாது ஆண்டவரே. உங்களுடைய பார்வையில அதெல்லாம் பாவம் ஆண்டவரே, அதெல்லாம் தவறு ஆண்டவரே. நாங்கள் திரும்ப செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க இருதயத்துல அநேக கரைகளினால கரைப்பட்டு காணப்படுகிறது ஆண்டவரே. அநேக உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அந்த இருதயம் கரைப்பட்டு காணப்படுகிறது. தயவாய் ஆண்டவரே எங்களுக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, நிலைவரமான ஆவியினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களை, ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களை நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உம்முடைய வருகை மிக மிக சமீபம் ஆண்டவரே. அந்த கடைசி காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துச்சமாய் எதையும் நினைக்கிறாதபடிக்கு எங்களுடைய ஆவியை புதுப்பிக்க, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சுத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இரவுல என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் நீங்க சுத்தப்படுத்துங்க. உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்புங்க. சந்தோஷம், சமாதானம் எங்களுக்கு உண்டாகட்டும். அநேக முறை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சிறு வயதுல செய்த பாவங்கள், சிறு வயதில் செய்த காரியங்கள் எங்க இருதயத்தை அறுத்து கொண்டிருக்கிறது. அவைகளிலிருந்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை நீங்க தாங்க ஆண்டவரே. புது ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஒரு தங்கச்சி ஏறெடுத்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. தயவு செய்து கண்ணோக்குங்க, செவி கொடுங்க ஆண்டவரே. அந்த மகளுடைய பாவங்கள் எங்களோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ எல்லாருடைய பாவங்களையும் தயவாய் மன்னித்து பழைய காரியங்கள் எங்களை ஆண்டவரே உம்மோடு இணைகிறதற்கு, உம்மோடு இணைந்து பயணிக்கிறதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் இருந்து விடுதலை கொடுத்து எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிலைவரமான ஆவியையும் நீங்க தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.